இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகளில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. முடிவு வெளியிடலாமா, இல்லை டிஎன்பிஎஸ்சியில் மறுதேர்வு நடத்தப்படுமா, இப்படி பல தரப்பட்ட குழப்பங்கள் நாளுக்கு நாள் இருக்குங்க. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டை குறித்து நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டே தான் இருக்காங்க. ரிசல்ட் வெளியிட வாய்ப்பே இல்லை, மறுதேர்வு மட்டும்தான் நடக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் பதிலாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலுமே நீங்கள் உடனுக்குடன் பெறலாங்க. ஸோ இதுதான் இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்ட கட் ஆஃப் தான். இதுதான் நான் இறுதி கட் ஆஃப்னு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சி சார்பாக இன்னும் எந்த விதமான அப்டேட்டும் அவங்க சைடுலேருந்து நமக்கு கொடுக்காதனால டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளவு கட் ஆஃப் அப்படின்றத நீங்கள் யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ 2025 குரூப் 4 தேர்வுக்கான மறுதேர்வு நடக்குமா நடக்காதா, இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சரியான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நிறைய பேர் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா குரூப் 4ல் மறுதேர்வு வைக்கணும். ஸோ மறுதேர்வு வச்சா அப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா படித்தவங்க கதை அதோ கதை அப்படின்னு அந்த அளவுக்கு போயிடும். ஏன்னா இப்போ அவ்வளோ நிறைய பேர் நிறைய விதமாக படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கேள்வி நல்ல ஸ்கோரும் போயிடும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இதெல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு முக்கியமான சொல்யூஷன் எடுத்திருக்காங்க. கல்வி வல்லுநர்களுடன் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஏன்னா போராட்டக்காரர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் எங்களுக்கு மறுதேர்வு வைங்க, மறுதேர்வு வச்சே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு பக்கம் போராட்டங்களை நடத்துகிறாங்க. இப்படி நாளுக்கு நாள் போராட்டம் வலுப்பெற தேர்வு நடத்தி ஆகணும் சுச்சுவேஷனுக்கு குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி தள்ளப்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வே எழுதாமல் சும்மாவே போய் எழுதுனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுதேர்வுன்றது சாதாவான ஒரு விஷயம். ஆனால் நான் 4 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டு இப்போ போய் அவங்களுக்கு பாஸ் பண்ணிட்டுக்குவாங்க. அவங்க நல்ல கேட்டகரியில் என்னுடைய மதிப்பெண்களே வந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு யோசிப்பாங்க. அவங்களுக்கு மறுதேர்வுன்றது ரொம்ப வேதனைக்குரிய செயலாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் சாதகமாக இருக்கும், ஒரு பக்கம் மறுதேர்வுனா ரொம்ப வேதனைக்குரியது. ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மறுதேர்வு நடத்த ஒரு வாய்ப்புகள் எவ்வளோ சதவீதம் இருக்குன்றது யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ ஒருவேளை மறுதேர்வு வைக்கலாம், வைக்காமலும் போகலாம். இதுதான் இருக்கிற சுச்சுவேஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அடுத்த அறிவிப்பு வெளியிட்டால் மட்டும்தான் எல்லாருக்குமே கிளாரிட்டியாக தெரியும். மறுதேர்வு வெளியிடுறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியோடைய ரிசல்ட்டை வெளியிட்டாங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை மறுதேர்வு வெளியிடுவதற்கு. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட் வெளியிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட்டுக்கு உண்டான அந்த பணிகள் எல்லாமே முடுக்கப்பட்டிருக்குங்க. சார் 99% ரிசல்ட்டுக்கு உண்டான பணிகள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு அப்படின்றத எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியீட்டில் இவ்வளோ குழப்பங்கள் இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வேகமாக நடந்துட்டுருக்கு டிஎன்பிஎஸ்சியில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4ல் இன்னொரு விஷயம் நமக்கு எல்லாத்துக்குமே கிளாரிட்டியாக தெரியுது, கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப கம்மியாக தான் வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சென்ற ஆண்டுகளை கம்பேர் பண்ணுற மாதிரி இந்த ஆண்டு கிடையாது. இந்த ஆண்டுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஒரு லீஸ்டான கட் ஆஃப் தான், ரொம்ப 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 கம்மியான கட் ஆஃப் தான். ஸோ பெரிய லெவல் டிஎன்பிஎஸ்சி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். இந்த கட் ஆஃப் தான் நம்ம சொல்லலாம். இதிலிருந்து ஒரு 5 மதிப்பெண்கள் கூடலாம், இல்லைன்னா குறையலாம். பெரிய மாற்றங்கள் வர வாய்ப்புகளே இல்லை. ஸோ இந்த கட் ஆஃப் என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஏஓ கேட்டகரிக்கு 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபாரஸ்ட் வாட்சர், கார்டு இந்த மாதிரி கேட்டகரி டிரைவிங் லைசன்ஸ் வரப்போ 145, டைபிஸ்ட் 140, ஸ்னோடைபிஸ்ட் 135, பிஎஸ்டி 120, எக்ஸர்வீஸ்மேன் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 118ங்க. அடுத்து பிசி கேட்டகரிக்கு விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் 144, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 139, டைபிஸ்ட் 135, ஸ்னோடைபிஸ்ட் 133, பிஎஸ்டி 118, எக்ஸர்வீஸ்மேன் 115ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் பார்க்குறப்ப விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 183, டைபிஸ்ட் 180, ஸ்னோடைபிஸ்ட் 180, பிஎஸ்டி 115, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் வந்தால் 110ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சியில் விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 130, டைபிஸ்ட் 124, ஸ்னோடைபிஸ்ட் 127, பிஎஸ்டி 110, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் வந்தால் 108ங்க. எஸ்சி கேட்டகரியில் விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, டைபிஸ்ட் 120, பிஎஸ்டி 108, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் வந்தால் 105ங்க. அடுத்து எஸ்சி ஏல பார்க்குறப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட்
இது விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 124, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்டெனோ டைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்விஸ்மேன் 100ங்க. அடுத்து எஸ்டி விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 120, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 118, டைபிஸ்ட் 116, ஸ்டெனோ டைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ் டிஸ்ட்ரிக்டோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ 100 மதிப்பெண்கள் இருந்தாலே போதுங்க. ஸோ இதுதான் நம்ம கட் ஆஃப் அப்படின்றத எக்ஸாக்டாக நம்மளால சொல்லலாம். இதுலேருந்து ஒரு 5 மதிப்பெண்கள் கூடலாம் எல்லாம் குறையலாம், பெரிய அளவு மாற்றங்கள் வராது. ஸோ டிஎன்பிசியில் அடுத்தடுத்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் வேகன்சி கேஸு பண்ண வாய்ப்புகள் அதிகம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.